நான் இன்னைக்கு ஏதோ ஒரு திருவண்ணாமலைக்கு இவங்க பேச கூப்பிட்டுருந்தாங்க, தமிழ் பெருங்கனவு நிகழ்ச்சிக்காக. இப்போ கோயிலுக்கு நண்பர்கள் போனார்கள். நான் கோயிலில் நின்றுட்டு இருக்கிறேன். கர்ப்பகிரகம் இல்ல நவகிரகத்தை சுத்திட்டு வந்தாங்க. இருங்க இருங்க டைம் ஆகுது போலாம், இருங்க இருங்கன்னு சுத்திட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். சூப்பரா அந்த அம்மா பதில் சொன்னாங்க, எனக்கு இந்த வாட்டிக்கு சனி பெயர்ச்சி, நான் கொஞ்சம் கிரகங்களை சுத்திக்கணும்னு. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், ஏன் சிவபெருமானை பார்க்கலையா நீங்கன்னு கேட்டேன். சிவன் போதுமானவன் இல்லையா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. படிக்கலையா கோளறு திருப்பதிகம்? கோலங்கள் என்ன செய்யும்? சீவன் சிவனாக உள்ளே இருக்கின்ற பொழுது என்று கேட்கிறார் திருமூலர். எனக்கு புரிகிறது, உங்களுக்கு புரிகிறதா? தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அடுத்த கட்டத்துக்கு போய் நிறுத்தினா பாருங்க, நம்மள கை பிடிச்சுக்கிட்டு, இது எல்லாம் ஒழுக்கமா நீ வாழ்ந்தனா உன் புலன்கள் இருக்குல்ல, கள்ளத்தனம் செய்யறதுக்கு உன்னை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய கள்ள புலன் ஐந்தும் காடா மணி விளக்கு, நீ செய்யும் காரியங்களுக்கு அது மணி விளக்காக வந்து வெளிச்சம் தரும். சொல்லுங்க, இது 75 வயசுல புரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. 25 வயசுல புரிஞ்சுக்கோங்க. 75 வயசுல இவங்க ஆண்கள் டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி, காலச்சுமை தாங்கி போலே மார்பில் இணைத்தாய், வீழும் கண்ணீர் துடைத்தால் என் விம்மல் தனியும், என் தேவையை யார் அறிவார் உன் போல். இப்போ சொல்லு, அத 30 வயசுல சொல்றது. கோத்து வச்சிருக்கோம்ல, நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் 75 வயசு ஆகட்டும் அந்த ஆளுக்கு. வாழ்க்கையில் சிறிய வயதிலே, சிறிய வயது என்று இல்லை என் உறவுகளே, வாழ்க்கையில் அந்த வினாடியில் ஏதேனும் வந்து சேர்ந்தால் அந்த வினாடியில் விழித்துக் கொள்ளுங்கள், அதை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள்.